நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கண்டிப்பா புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தலை எழுத்தை மாற்றக்கூடிய மாற்றமாக நிகழப்போகிறது அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ஒரு சில ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவிற்கு புரட்டி போற்று அளவிற்கு மாற்றங்கள் உண்டாகலாம். சோ அந்த ராசினியர்கள் நீங்களாக இருக்க போறீங்களா என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்று மிதுனம் ராசினியர்களுக்கு ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா கிரக நிலை காரணமாக கிரகங்களுடைய அடிப்படையில காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுங்க. இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலை எழுத்தை எப்படி மாற்ற போகிறது அப்படிங்கிறத விரைவாக பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசி நேயர்களுக்கு எந்த நேரத்துல நீங்க ஏதாவது புதிய முயற்சி ஆரம்பித்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த நேரத்துல புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லையா என்ற தகவலை முழுமையாக பார்த்து நீங்க அதற்கு பின்னாடி எதுவாக இருந்தாலும் செய்யலாம். இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு, பணம் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில புதிதான ஏதாவது அப்டேட்டான விஷயங்கள் நடக்க போகிறதா இல்லையா, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது புதிய சிக்கல் வருமா என அனைத்து தகவலுமே நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா என அனைத்துமே நாம இப்ப பார்க்கலாம். மிதுனம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மிதுனம் ராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான விஷயங்களில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போகிறது. அந்த மாற்றத்தில் ஒன்று பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல சாதகமான பலன், அதிர்ஷ்டமான பலன், யோகமான பலனா இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாகலாம். என்னடா இது நம்மளுடைய தலையெழுத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதா என்ற வருத்தம் கவலை ரொம்ப நாளா மிதுனம் ராசினியர்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய கவலையை போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. மிதுனம் ராசினியர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா அவசரத்தையுமே கோபத்தையுமே நீங்க தவிர்ப்பது அறிவுறுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மிதுன ராசினியர்கள் சட்டென்று கோபப்படுவாங்க. ஆனா இந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக பொறுமையாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய கோபத்தின் உச்சத்தின் காரணமாக பல்வேறு விதமான விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால அவசர முடிவு எடுக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்படுவது அவசியமா சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுல பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க பின்பற்றி செயல்படலாம். அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியுடன் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுவாக சாதகமான மாற்றத்தை இந்த நேரம் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. இந்த நேரம் நீங்க பொறுமையுடன் கடந்து வேலையில நல்ல பெயர் நல்ல வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேலை ரீதியா நீங்க நேர்மையா கடினமா உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த சூழல், எதிர்பார்க்காத சலுகை இது அனைத்துமே உங்களை தேடி வரும். சில மிதுன ராசினியர்கள் ரொம்ப நாள உயர் பதவிக்காக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க இப்படி செயல்பட்டு பாருங்க. கடின உழைப்பால் நேர்மையா செயல்பட்டீங்கன்னா உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம், உழைப்பிற்கு ஏற்ற புகழ் நிச்சயமா நீங்க நினைத்தபடி உங்களை தேடி வரும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா வணிகம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எந்த ஒரு புதிய பரிசோதனையும் முயற்சியுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியங்க. இந்த நேரம் புதிய முயற்சி செய்தீங்கன்னா அது நஷ்டத்துல முடிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க புதிய முயற்சியை செய்யலாம். ஆனா எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கைவிடாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். இதனால நீங்க பாசிட்டிவான பலனையுமே எதிர்பார்க்கலாம். மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு
விரும்பாவிட்டாலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல திட்டமிட வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஸோ விருப்பமே இல்லாமல் மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை இப்போ எடுப்பதற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ மாணவர்கள் மனதில் எதையுமே போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வீட்டில் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து கொள்வது மிக மிக அவசியம். பெற்றோர் சொல்வது தவறு என்று உங்களுடைய மனதிற்கு தோன்றினாலும் கண்டிப்பா அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. சில மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய பள்ளியை மாற்றுவது குறித்து கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா தோன்றுங்க. இந்த முடிவுகள் உண்மையிலே உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்பதில் சில சந்தேகங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ மாணவர்கள் இந்த நேரத்தில் அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அது மட்டுமில்லாமல் 5வது வீட்டின் அதிபதியான கேது உங்களுடைய ராசியில இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் கிரகமும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகலாம். குடும்ப விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்த முயற்சி கூட நீங்க செய்யலாங்க. இதனால காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது. உங்களுடைய குடும்பத்தில் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய காதல் விஷயத்தை சொல்லும்போது பாசிட்டிவான பலன் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த ஆதரவு உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆதரவாக கூட இருக்கலாம். இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில செலவு உண்டாகலாம். வரவு ஒரு புறம் வந்தாலும் இன்னொரு புறம் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. வருமான கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமா இருந்தாலும் முன்பு சேமித்த பணத்தை நிர்வகிப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்பு சேமித்து வைத்த பணத்தில் நீங்க கை வைக்காமல் இருப்பது இந்த நேரத்தில் நல்லதுங்க. ஒரு புறம் வரவு வந்தால் இன்னொரு புறம் செலவு அதிகரிக்கும். ஸோ இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு உங்க வாழ்க்கையில பணம் ரீதியான கஷ்டங்கள் வரலாம். இதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அதற்கு பிறகு ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகமான புதனுடைய நிலை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி வாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுனம் ராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.